Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கார்த்தி சுப்ராஜ் சார்ட்டெல்லாம் ஒரு எமோஷன் சீனு அண்ணன் படிச்சிட்டாரான்னு கேட்டாங்க. அவர் மானிட்டரில் உட்காந்துருக்காரு, பெரிய க்ரௌடு. சூர்யா சார் நிற்கிறாரு, போலீஸ் ரெட்ரோவில். சூர்யா சாரோட ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்தது எவ்வளோ ஹாப்பி. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நிறைய பேசிகிட்டு இருந்தோம், மகாராஜா பற்றி பேசணும், ஃபேமிலி, பாம்பே போனது. ஆனால் ஒன்று சொன்னார், அன்றைக்கி ரெட்ரோ ஷூட்டிங் இருந்துச்சு, இது வந்திருக்கு இன்றைக்கி ஆர்டிகல். நம்ம அவ்வளோ பண்ணோம்ல புள்ளி சொன்னார். அது எல்லாம் மொத்தமே 20 நிமிஷம் தான் எழுதுனது. அங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். ட்ரெயின்லேயே 6 நாள் எடுத்தோம். அது அந்த அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் தேட்டரில் புரிச்சிட்டாங்க. அதில் அவரை தெலுங்கு பேச வச்சு, அதை பேச வச்சு, இக்கண்ண கெழுப்பு அப்படிலாம் நிற்க வச்சு, சாக்கிசான் மாதிரி சண்டையை போட விட்டு, ஏலத்தை விட்டு, அதெல்லாம் நிறையா பண்ணுது. நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா பண்ணுங்கண்ணே, பண்ணுவீங்களா? அவ்வளோதான், நீங்கள் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட். இது என்ன சீனு, இது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் மாயாவிலாம் சார் எப்போ சார் இந்த மாதிரி எடுக்க போறீங்களா? மாயாவி மறுபடியும் ஐடியா இல்லை அப்படின்லாம் இல்லை, சினிமாவில் இருக்கவே முடியாது. நம்மளுக்கு இருக்கும், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அவங்க உள்ளே வரணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன இருக்காங்க, நம்ம ஏன் என்னாச்சு நம்மளுக்கு கேப் அப்படின்னா, கேப்புங்கிறது நான் உங்களை மறந்தா தான் கேப். லிட்டில் டாக் சீரிஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா, செருப்புகள் ஜாக்கிரதை வெப்சீரிஸோடைய டீம் கூட தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னு கேள்விப்பட்டோடனே சாரோட ஒரு மீன் தான் எனக்கு நான் வந்துச்சு. அப்பா நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு எனக்கு தானப்பா அப்படிங்கிற மீன் தான் எனக்கு நான் வந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த கதையை நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அண்ட் இதை எப்படியா அக்செப்ட் பண்ணீங்க? எனக்கு இந்த கதையை ஃபஸ்ட்டு ராஜேஷும் ரைட்ரு எழுச்சூர் அரவிந்தன் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நல்லா கேட்கும்போதே பேப்பர்லேயே பாதி வெற்றி தெரிஞ்சு, பெரிய ஹியூமராக இருந்துச்சு. இப்போ ராஜேஷ் இந்த நாகா சார்ட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அந்த 5ஆம் வேதமெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் அதுவும் Z5ல் இதுக்கு முன்னாடி நான் ஐலி பண்ணியிருக்கேன். ஆமாம், அவங்க தான் இதை ஷூட் பண்ண போகிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக நல்லா வரும்னு தெரியும். ஸோ ஹியூமரான ஸ்கிரிப்டு நான் ஒரு 1.5 ஹவர்ஸு ஒரு 1 ஹவர் கேட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி பண்ண போகிறேன் அப்படி இப்படின்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 4 மந்த்ஸு ஒரு கஷ்டப்பட்டோம், ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ Z5க்கும் ராஜேஷ் சுசேராஜ் அவர்களுக்கும் என் கூட நடிச்சிருந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஒரு நல்ல டீம் எஃபோர்ட். ஆமாம், இது நல்ல டீம் எஃபோர்ட்டு. செருப்புகள் ஜாக்கிரதை ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹியூமரான ஒரு வெப் சீரிஸு இப்போதைக்கு நம்ம தமிழில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஹியூமராக வந்திருக்கு, த்ரில்லர் வந்திருக்கு, ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அது இது மிராக்கிள் அது இதுன்னு ஏதோ வந்திருக்கு. பட் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்ததில்லை. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஒரு ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது, ஒரு ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி டேக்கிங்ஸ் ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஆமாம், எல்லாமே என்ன ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது சில நேரங்களில் அது தானாக அமையும். அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதைக்கு இந்த Z5க்கு நல்லா நடிச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு. ஸோ இனி அடுத்து வருங்காலங்களில் இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறமெல்லாம் இவங்கள வேறு பிளாட்ஃபார்மில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கண்டிப்பாக. முக்கியமாக சார் சொல்கிறது உங்கள் 2 பேருக்கும் ஹீரோ ஹீரோயின் அவர் கொடுக்குற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது? ஐயோ, அது சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் சாரோட மாயாவி ஃபிலிமுக்கு நான் பெரிய ஃபேன். எல்லாருமே. ஆமாம், அது நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதை இப்போ யாருமே எடுக்கிறது இல்லை. யாருமே அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரெண்டுக்கு த்ரில்லர் போச்சுன்னா த்ரில்லர் பின்னாடி போறது, இல்லைன்னா கோரு அந்த மாதிரி. மாயாவிலாம் சார் எப்போ சார் இந்த மாதிரி எடுக்க போறீங்களா? மாயாவி மறுபடியும் கண்டிப்பாக எடுத்துருவோம், பண்ணிடுவோம். ஸோ மாயாவி ஹியூமன் ஃபீலிங்ஸ் டோட்டலாகவே பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய ஃபீலிங்ஸ் அழகாக காட்டியிருப்பாங்க. ஆமாம், ஒரு ஆக்ட்ரஸ் டைரெக்டாக போய் ஹை ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களோட ஃபீலிங்கும் ஒன்று தான், லோ ப்ரொஃபைலில் இருக்கிறவங்களோட ஃபீலிங்கும் ஒன்று தான். ஃபீலிங்ன்றது ஒரே நடுநிலைமை தான்ன்றது ரொம்ப அழகாக சாங்ஸ்லாம்
மறக்கவே முடியாது சார். எல்லாராலையுமே அது ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிற முடியும்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு, அது அந்த மாதிரி பண்ணலாம் ஒன்று அப்படின்ட்டு? இல்லை, நம்மளுக்கு ஐடியா இல்லை அப்படின்லாம் சினிமாவில் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அவங்க உள்ளே வரணும். ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது. ஒரு விஷயம் நோக்கி போயிட்டு இருப்போம், அது எப்போ வருதுன்னு பார்த்துருவோம். இவ்வளோ காமெடியாக பண்ணிட்டு இருக்க ஆளை போய் மகாராஜாவில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் ஷேட்ல சார் எப்படி உங்களுக்குலாம் பார்க்குறது இருந்தது? எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி அவர் பர்ஃபார்மரை தான் நான் வந்து பார்த்தேன். மகாராஜா அவர் காமெடி பண்ணாலும் சரி, அவர் நடித்த ஜானர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பைத்தியம் மாதிரி நடிச்சிருப்பார் அந்த அந்த டைரக்டர். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சவால் எடுத்து பண்ணியிருப்பார். அது கண்டிப்பாக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். எவ்ரி கேரக்டர் நீங்கள் பாருங்கள், ஒரு வட்டிக்காரர் மாதிரி நடிச்சிருப்பார், வட்டி வசூல் பண்ணுற மாதிரி. அதுலேயுமே வேற ஒரு கேரக்டர், வேற ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவர் காமெடி மட்டுமே கிடையாது, நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டப்புன்னு என்னால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அது எல்லாருலேயும் அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. இன்கேஸ் அது வந்து சரியில்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அது 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 பியூர் அண்ட் பியூர் அது அக்செப்ட் ஆனதுக்கு காரணம் அந்த டைரக்டரும் சரி, சாரும் சரி, அண்ணனும் சரி, இவங்க 2 பேரும் அவர் பேசி அவர் கிளியரான அதுக்கு இப்படி தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக பண்ணியிருந்தார். அது இங்கே இல்லை, நார்த் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அது. கண்டிப்பாக. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வருதா உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் அந்த மாதிரி வருதா சார் உங்களுக்கு? இல்லை, நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். நெகட்டிவ் ஏதாவது வருதா, காமெடி வருதா, கேரக்டர் வருதாலாம் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும், இது பண்ணுறீங்களா, அது நல்லா இருக்கா, அவ்வளோதான். புரியுது. அங்கே நடிக்க போகிறோமே, கூட நடிக்கிறவங்க நல்லா இருக்கா, ஆக்டராக போகிறோம். ஆமாம், அவ்வளோதான். போகணுன்னே இது தான் பண்ண போகிறேன் சார். பிஆர்ஓட்ட சொல்லி சார் நாளையிலேருந்து நெகட்டிவ், 7ஆம் தேதியிலேருந்து 16 வரைக்கும் நெகட்டிவ், 9லேருந்து காமெடி வேணால் பண்ணிக்குவாங்க. இப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். செருப்புகள் ஜாக்கிரதையாக இருக்கட்டும், நம்ம அடுத்த படங்கள் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், ரெட்ரோ பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோங்களே, இது நல்லா இருக்கும் நீங்கள் பண்ணுன்னு. கார்த்திக் சுப்ராஜ் சார்ட்டெல்லாம் ஒரு எமோஷன் சீனு அசோசியேட் சொல்லிட்டாரு. அண்ணன் படிச்சிட்டாரான்னு கேட்டாங்க. அவர் மானிட்டர்கிட்ட உட்காந்துருக்காரு, பெரிய க்ரௌடு. சூர்யா சார் நிற்கிறாரு, போலீஸ் ரெட்ரோவில் பெரிய போர்ஷன் இருக்கு. நான் இது எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன் கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இன்னும் இதில் பாஸ் விடுங்க, இங்கேருந்து அழுக ஆரம்பிங்க, இங்கே கோவப்படுங்க, இங்கேருந்து டைலூட்டாக இருங்க, இங்கே திக்கி பேசுங்கன்னு ஒன்று ஏதாவது சொல்லுவாங்கள்ல. நீ பண்ணுங்கண்ணே, பண்ணுவீங்களே, அவ்வளோதான் நீங்கள் பண்ணுங்க, நீ பண்ணுண்ணே, கான்ஃபிடென்ட் நீ பண்ணுங்கண்ணே, இது என்ன சீனு, இது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் பண்ணுங்கண்ணே. அப்புறம் பண்ணதுக்கப்புறம் ஆனால் அந்த 2 டைலாக் தான் எனக்கு அது கொஞ்சம் அதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணிடுங்க, அது அழுகையோட மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு ஏதோ சொல்கிறாரு. அப்புறம் அதை 2வது தடவை பண்ணியாச்சு. ஓகேண்ணே, போதும் இல்லை அதில் இல்லைண்ணே, 4 கேமரா இருக்குது போதும் அப்படின்ற. ஸோ அது வந்து நம்ம வந்து ஓகே இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதை அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதுதான் நம்ம அதான் சம்பாரிச்சது. வேறு என்ன, சூர்யா சாரோட ரொம்ப நாள் கழித்து சேர்ந்தது எவ்வளோ ஹாப்பி. ஆனால் அவர் என்ன சொன்னார்? நானும் ஒரு 2 மணி நேரம் கேரவனில் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே. இந்த மார்ச் 10th வந்து மாயாவியோட 20 years. வாழ்த்துக்கள் சார். அதுக்காக ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தோம். நிறைய பேசிகிட்டு இருந்தோம், மகாராஜா பற்றி பேசணும், அவர் ஃபேமிலி, அவன் பாம்பே போனது எல்லாம், அப்புறம் என் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு எல்லாம் என்னை பற்றியே தெரியும். எனக்கு என் கல்யாணத்துலேருந்து நான் எங்கள் ரிசப்ஷன்லேருந்து வந்து ஒரு 6 hours உட்காந்துருந்தவர் அவர். ஆனால் ஒன்று சொன்னார், உங்களுக்கும் எனக்கும் ஏன் இவ்வளோ கேப்பு அப்படின்னாரு. நானும் அவரை பார்த்தேன், எப்படி வந்துச்சு ஏன்னே தெரியல, ஏன் எப்படி அப்படின்னாரு. அவர் கூட ஒருத்தர் இருப்பார், குமார்னு ஒரு பையன். அப்போ இருந்தே என்ன பிதாமன்லேருந்தே பார்க்குறேன், அந்த பையன் தான் இருப்பான். அவனையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தாரு. அவன் அப்படியே பேசாமல் என்னை பார்த்தே இருந்தான். அவர் எப்போ என்னை பற்றி பேசினாலும், அண்ணே இன்றைக்கி பேசினாருண்ணே, இன்றைக்கி உங்களை கேட்டார் அண்ணே, இதை நான் சொல்லிடுறேண்ணே அப்படிம்பாரு. அப்புறம் இந்தியன் சினிமாவில் ட்ரெயினில் எடுத்த சினிமாக்கள் என்னென்ன, ட்ரெயினில் எடுத்த ஹிட்டு ஃபிலிம்ஸ் எல்லாம், சீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் தினத்தந்தியில் போட்டிருந்தாங்க. அப்போ ரெட்ரோ அந்த ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. ஓகே. அப்போ அந்த ஃபுல்லாக போய் இந்த
வேறு ஜப்பு நோக்கி ராணி இந்த அந்த ட்ரெயின் சாங் ஒன்று இல்லை இந்தியில், அந்த ராஜேஷ் கண்ணா அந்த சாங்லையும், அந்த சாங்லேருந்து ஷோலேருந்து ட்ரெயினில் என்னென்ன படங்கள் வந்து எல்லாத்தையும் பற்றி போட்டிருந்தாங்க. நான் அப்படியே படிச்சுட்டே வந்தேன். இந்த பக்கம் பார்த்தா பெரிய கட்டம் போட்டு பிதாமகன் அப்படின்னு போட்டு சூர்யா சார், லைலா போர்ஷனு, ஏழை வர்றது அப்படின்னு சொல்லி பெரிய கட்டம் கட்டி இந்த படம் வந்து அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அன்னைக்கு ரெட்ரோ ஷூட்டிங் இருந்துச்சு. ஓகே, இது வந்திருக்கு இன்றைக்கி ஆர்டிகல்னு. இது எங்கே பார்த்தீங்க? நான் தான் 2 பேப்பர் படிப்பேன் நான் டெய்லி, இன்றைக்கி போட்டிருக்கு அப்படின்னோடனே நம்ம அவ்வளோ பண்ண முடியல பிளீஸ் பண்ணேன். ஏன்னா அந்த சீனை வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷத்தில் எழுதியாச்சு. நான் 20 நிமிஷம், ஓகே 20 நிமிஷம் தான் எழுதுனது. ஆனால் எங்கள் டைரக்டர் ட்ரெயின் மொத்த சீனும், ஆமாம் மொத்த சீனும், ஏழை விடுறது, வைக்கிறது, போகிறது, ட்ரெயின் நிற்கிறது, வைக்கிறது, அது எல்லாம் மொத்தமே 20 நிமிஷம் தான் எழுதுனது. அங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் சீன் வந்துட்டு நாங்கள் ஒரு 6 நாள் எடுத்தோம். ட்ரெயின்லேயே 6 நாள் எடுத்தோம். புரியுது, ஃபுல்லாகவே அதை எடுத்தோம். அதில் பின்னாடி உட்கார வச்சு ரிவர்ஸில் எடுத்து தேனி போடி ரூட்டை வச்சு பிளாக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி 6 நாள் எடுத்தோம். அது அந்த அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு எடுத்தோம். ஆனால் தேட்டரில் பிரிச்சிட்டாங்க. அவ்வளோ தூரம் கிளாப்ஸ் இருந்துச்சு. ஆமாம், அதில் அவரை தெலுங்கு பேச வச்சு, அதை பேச வச்சு, இக்கனை கெழுப்பு அப்படிலாம் நிற்க வச்சு, சாக்கிசான் மாதிரி சண்டையை போட விட்டு, ஏலத்தை விட்டு, அதெல்லாம் நிறையா பண்ணுது. பட்டு அது அப்போ அப்படின்னு நினச்சாரு, அவன் ரொம்ப பண்ணோம்ல அப்போ அப்படின்னாரு. அப்போ அவருக்கு ஒரு ஹாப்பி, அவரோட வெற்றிக்கு நம்ம பக்கத்தில் இருந்திருக்கோம் கண்டிப்பாக அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கேட்டார். அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன கேட்குங்க, நம்ம ஏன் என்னாச்சு நம்மளுக்கு கேப் அப்படின்னா, கேப்புங்கிறது நான் உங்களை மறந்தா தான் கேப், அதான் நான் ராஜேஷ் மறந்துட்டேன் தான் கேப். நம்ம சந்திக்கலைங்கிறது கேப் கிடையாது, நம்ம பார்க்கலங்கிறது கேப் கிடையாது. நான் ஐராவை தெரியலன்னு எங்கேயாவது ஒரு ஏரியாவில் சொன்னால் தான் கேப்பு. எனக்கு சிவா தெரியலேன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு கேப்பே ஒழிய, நம்ம பார்க்கல, வேலை பார்க்கல. ஆனால் பட் எப்போன்னு ஈகராக இருக்கும். இப்போ இந்த செருப்புகள் ஜாக்கிரதை எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல வியூவர்ஸ் ஸ்ட்ரீம், வியூவர்ஸ் நிறையா பார்த்து அந்த பெருசாச்சுன்னா மேக்ஸிமம் அந்த செருப்புகள் ஜாக்கிரதை 2 இன்னும் அந்த செருப்பு எங்கேயோ கிடக்கு, அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்து ஒரு மிகப்பெரிய இடம், இந்த செருப்பே எங்கேயோ ஃபாரினுக்கு போயிடுச்சு, சிங்கப்பூர் போயிடுச்சு, மலேசியாவுக்கு போயிடுச்சு, துபாய்க்கு போயிடுச்சு, ஓகேவா? இல்லை இதே ஐராவே அவங்க வீட்டில் இருந்து யார்கிட்ட சொல்லி அந்த செருப்பு எடுத்துட்டு ஐரா அங்கேயே போச்சு. ஐராவை நான் ஐராவை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அந்த செருப்பு எடுத்து வந்துடலாம்னு இவர் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணி போனாலும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஏரியா இருக்குது. ஸோ ஜி மனசு வைக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம ரைட்ரு, டைரக்டரு, ஐரா, சிவெல்லாம் மனசு வச்சுட்டா இன்னும் செருப்புகள் 2 கன்ஃபார்ம். ஏன்னா இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் என்னை யாரும் கொல்லலை, அதனால 2 எடுக்காட்டி போங்கன்றீங்க. நம்ம லைவாக இருக்கிறதுனால எடுத்துருங்க. கண்டிப்பாக சார், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கே இந்த டைமிங் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்குலாம் கண்டிப்பாக செட்டில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். முக்கியமாக அவர் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாரு, உங்களுக்குமே கொடுத்துருந்தாரு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது எப்படியா இருக்குது? ஒரு சீனியர் வந்து நமக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது, ப்ரெஸ் மீட்டில் கொடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தது நான் எடுத்துக்கல. அப்போ என்னமோ அதாவது அங்கே என்ன சொன்னேன்னா வந்து நீங்கள் நான் நடித்தது காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருந்தீங்க, அப்பா பையன் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நான் எடிட் பண்ண போர்ஷன் 2-3 பார்த்தேன், நல்லாயிருக்கு, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நைட்டு பேசிக்கிட்டான். அப்புறமா திருப்பி நான் காலையில் திருப்பி செட்டுக்கு வந்து காலையில் என்ன எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன இது எப்படி இருந்துச்சு, இல்லைப்பா நம்ம நடித்தது இனிமேல் தான் பார்க்கணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், அது எவ்ரிடே ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், அவர் என்னன்னா அது நேற்று எப்படின்னா நேற்று அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நாங்கள் பேசிக்கிட்டோம் ஒரு 10 மணிக்கு. ஓகே, புரியலையா? புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஓகே, அனைத்தும் கற்பனைக்கு. ஆனால் பட்டு சேனல்ஸில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தவங்க, எனக்கும் இருக்கும் நிறையா, சிவாவுக்கும் எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. சார் விவேக் சார் விவேக்குக்கும் எனக்கும் விவேக் ராஜகோபாலுக்கும் எனக்கு நிறைய சீன் இருக்குது. அந்த சீன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனதான் காமெடியாக வரும்.
அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபோனில் கூட பேசுவோம். ஏய் ஏடா 10,000டா நான் பண்ணிட்டேன் பார்த்துக்கலாம், அப்போ நான் இப்படி பண்ணிட்டேன் முட்டா பேல மேலே உன் மண்டையில் பின்னாடி அடிபடும் போதே தெரியும்டா நீ ஒன்றும் உருப்படாத அப்போ இது அது இதில் நிறையா இருக்குது. நீ பண்ண நிறையா அது வந்து நான் ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்கலாம், 5ஆம் தேதி பண்ணியிருக்கலாம், இவர் 7ஆம் தேதி பண்ணியிருக்கலாம், இவர் 3ஆம் தேதி பண்ணியிருக்கலாம். இதை இவர் பேசினார், நீங்கள் இப்படி பேசணும் அப்படின்னு டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் எதை எடுத்தேன், நீங்கள் என்ன பண்ணணும். ஆனால் நான் என்ன ரியாக்ட் பண்ண அது கரெக்டாக இருக்குது. ஒரு ஏரியா இருக்குல்ல, அது வந்து சிலருக்கு இடங்களில் தான் இருக்கும். என்ன இவன் ஒரு இடத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் ஒன்று நடிச்சுக்கிட்டான், இந்த பிள்ளை எங்கேயோ ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களாம் இல்லை. எல்லாருமே படத்தில் இருக்க பின்னாடி இருக்க ஆர்டிஸ்ட், அந்த வீட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ். ஐராவெலாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சீன்ஸ் காம்பினேஷன் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த சந்திரமுகி மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி பின்னாடி ஷோல்டரில் வந்து இறங்கிட்டு இங்கிட்டு வைரமாக வந்து அதுக்கப்புறம் மாலாவாக வந்து அதுக்கப்புறம் ஜன்னலை திறந்து விடுறதுலேருந்து அப்புறம் முறைச்சி பார்க்குறது எல்லாமே ஒவ்வொன்றையும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு சரியான மியூசிக்கல், அது சரியான எடிட்டிங், சரியான லென்த்தில் ராஜேஷ் சூசி பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இது ஒரு அமைப்பு தான், இதெல்லாம் செட் பண்ண முடியாது. அதான் ஒன்று அமையும். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் தான் முக்கியம். உண்மையாலுமே வந்து இப்போ சாரும் நானும் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது, ஒரு ட்ரங்க் சீன் ஒன்று இருக்கும். அப்போ அங்கே ஒருத்தர் கலகிட்டு இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்து. நானும் சார் வந்து யூஸ்வலி நாங்கள் ஸ்பாட்டில் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஷாட்னா நாங்கள் 2 பேரும் அங்கே தான் இருப்போம். சார் அங்கே உட்காந்துட்டா நானும் பக்கத்தில் தான் இருப்பேன். ஏதாவது பேசுவோம் இல்லை பேசாமல் இருப்போம், ஆனால் பார்த்துட்டு இருப்போம். அங்கே ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, சாரும் பார்த்துட்டே இருந்தாங்க. சார் அப்பா இல்லையா இதில், நான் புள்ள இல்லையா என்னமோ நானும் பார்த்துட்டு இருந்தேன். சார் அங்கே பாருங்களேன் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குல்லடா சார், நீங்களும் ஒன்று ஏதோ ஒன்று என்ன பண்ணுறான்னு பார்ப்போம், நானும் ஒன்று போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சார் அங்கே ஒன்று பேசினார். புரியுது. ஆக்சுவலி என்னென்னா அவர் பேர் வந்து கேரக்டர் பேர் வந்து ராமகிருஷ்ணன். ஆமாம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். அவர் ஒரிஜினல் பேர் வந்து ரவி, உதிர்பேட்டை ரவின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ட்ரங்கன் மங்க் அந்த மாதிரி ஒரு குடிகாரன்னு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காப்புல. இவரை நான் பெருசாக பண்ண வச்சிட்டேன்னா இதை வந்து ஓவர்டேக் வந்து அண்ணன் பண்ணுறாரு, அந்த கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா, இப்போ இவரை நான் பெருசாக பண்ண வைக்கணும். இவர் பெருசாக பண்ணாலும் இவரை வந்து ஓவர்டேக் பண்ணுறாரு அண்ணன். இப்போ பெருசாக பண்ண வைக்கிறதுக்கு அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கார். பண்ணிட்டுருக்கும்போது எனக்கு என்னென்னா வந்து குடிச்சிட்டு உளறன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உளறல் வேணும். அந்த உளறல்னா தமிழ் இருக்கக்கூடாது. சரி, நான் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க, இங்கிலீஷ் எல்லாம் வேணாங்க, தமிழ் வேணாம், ஹிந்தி பேசுவா அப்படின்னா ஹிந்தியெல்லாம் பேசிட்டாலும் அதுக்கப்புறம் வந்து ஜெப்ரீஷ் மாதிரி ஏதாவது ஒன்று என்ன வருதோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் ஒன்று பேசிட்டாப்புல. பயங்கர ஹிலேரியஸாக போயிட்டுருக்கு. எல்லாருமே சுற்றி இருக்கிற ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிரிச்சிட்டே ஃபோக்கஸ் விட்றாப்புல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டேக் ஓகே ஆச்சு. இப்போது அண்ணன் வரார். அண்ணன் வந்து இப்போது சஜஷன், இவரோட சஜஷனு இப்போ இவரை வந்து ஓவர்டேக் பண்ணணும். அவர் எதுவுமே சொல்ல, ஆனால் அண்ணன் காதில் எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க. போய் சொல்லணும்னா அண்ணன் பார்த்துக்கலாம் அப்படியே சாதாரணமாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்ண போகிறார் ஏது பண்ண போகிறோன்னு சொல்லி வந்தால் டப்பு போட்டார் ஒன்று. அது பண்ணி காட்டுங்க. அது என்ன பேசணும், ஆமா அப்பே அதுக்கப்புறம் அந்த இது இவங்க மத்தியில வாழ உதயாது நம்ம அவன் ஏதோ பேசுவாப்புல. பேசினோன்னே இந்த ஹிந்திக்கு வந்து தமிழ் டப் பண்ணுறதுனா கொஞ்சம் ரொம்ப மாறிடும். ஜுனூன் தமிழ் எல்லாரும் ஜுனூன் தமிழ்மோ, அது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஜுனூன் அந்த சீரியல்ஸு அது மாதிரி எல்லோரும் இங்கே வாங்க அப்படிங்கிறதுல வாங்க எல்லோரும் இங்கே வாங்க எல்லோரும் இங்கே அப்படிம்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போயிடுமா, சீக்கிரமாக போகுமா, எல்லோரும் சாப்பிட்டுட்டு வேகமா அப்படிம்பாங்க. திருப்பி போட்டா எங்கிட்டாவது ஒன்று போட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி அம்மா அப்படியே என்கோன் இவங்கிட்ட வாழ முடியாது, நம்ம இங்கே அப்படின்னு புரியுங்களா அவனுக்கு. ஆனால் எனக்கு பயமாக இருக்கும், ஏட்டிமிட்டியாக பேசி டப்பிங்கில் போய் நம்ம பேசுனதுக்கு என்ன கடவுளே எதுவும் பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளே ஸ்பேஸ் விட்டு அதை ஜுன்னுனை போட்டு விட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ பேசுகிறார் அப்பா அது ஒரு நிறைவாக இருந்துச்சு. கண்டிப்பாக எப்பா இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது எனக்கே இந்த செட்டு ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னொரு மூவி பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல்லாக மர்டர் மிஸ்ட்ரி கோரு அப்படி தான் இருந்தது. எனக்கு இங்கே இருந்தால் தான் ஜாலியாக இருக்குது, நல்லா நிம்மதியாக தூக்கம் வருது. புரியுது. பிகாஸ் அந்த டேவே ஜாலியாக இருக்கும்.
ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ வரைக்கும். அதுதான் சார் கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் பார்ட் 2 3 கண்டிப்பா 4 நம்ம பேலஸில் எடுக்கும். கண்டிப்பா ராஜஸ்தான். நம்ம பேலஸ்ல பிளான் பண்ணலாம் சார். இந்த தாய் மாமனை மீறி குறுக்க யார் வந்தாலும் நடக்காது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா விவகாரம்